உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. டிசம்பர் 31க்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் நியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டால் அதை ஜெயிக்கலாம், எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள், முக்கியமாக யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த டிசம்பர் 31க்குள்ள இந்த 40 நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 40 நாளில் மிதுன ராசிக்காரர்கள் நடக்கின்ற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நண்பர்களே, முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கின்ற நேரம்னு நம்ம வீட்டில் ஒரு நேரம் வரும். அது இப்போதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 ஆல்ரெடி பார்த்தார். இப்போ இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கார். உச்சம்னா என்ன? எக்ஸ்ட்ரீம் பிளெஸிங், அதான் உச்சம்னு சொல்றது. ஆட்சிங்கிறது வேற, உச்சம்ங்கிறது வேற. 7, 10 குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் 2ஆம் இடத்துல. இந்த நேரம் நீங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கலன்னா வேற எப்ப சம்பாதிக்க போறீங்க? வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், எதை நீங்க பண்ணாலும் அதை இந்த நேரம் பண்ணுங்க. இந்த நேரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு 7, 10 என்பதை ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் ஒரு ரன்னிங் சோ ஃபாஸ்ட், அதெல்லாம் இப்பதான் பண்ணுவீங்க. குரு பகவான் 7, 10 இருந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் பொன்னான பலன்களை அள்ளித்தருகிறார். ஸோ இப்போ 10 2ஆம் இடத்துல உச்சங்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், புதிய தொழில கமிட் பண்றது, கமிட் ஆகிறது போன்ற எதை நீங்க பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும். தொழில புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறது, நீங்க எதை பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். 2ஆம் இடத்து குரு 6 பார்க்கிறார். இந்த டிசம்பர் 31க்குள்ள ஏதாவது வியாதிகள் இருந்தா, உடம்புல நோய்கள், கடன்கள் இருந்தா அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நண்பர்களே, தீரா பெருவியாதின்னு பேரு. எப்படி? தீரா பெருவியாதி. உலகத்திலே பெரிய தீராத வியாதி என்ன சொல்லுங்க? தீராத வியாதி என்ன? நம்மளுடைய நோய் தான். நம்மளை தொடர்ந்து வரும் நோய்கள் என்னென்ன? கடன் ஒரு நோய். தொடர்ந்து ஒரு நோய்கள்லாம் அப்படி வரிசையா சொல்லுங்க. கடன் ஒரு நோய், தொடர்ந்து ஒன்னொன்றும் ஒரு நோயாக கருதப்படுகிறது. வீண் செலவுகள் ஒரு நோய். இது எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் பண்றீங்க. ஒன்று. அப்ப அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது முக்கியமா ஒரு கல்லீரலின் கடவுள். மிதுனராசிக்காரர்கள் யாராவது தீய பழக்கங்கள்ல மாட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்காங்க. செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். இவங்க எல்லாரையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. நண்பர்களே, எல்லா விதமான ரோகங்களும் சரியாகிறது 6ஆம் இடத்தை குரு பார்க்கையிலே. ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பொருள். எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகளை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதிரிகளால் கிடைக்கக்கூடிய இம்சைகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் சரியாயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வார்த்தை, எதிரிகளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் சொல்லுங்க? எதிரிகளை பத்தி எய்தர் யூ செட்டில் ஆர் ஷூட். யார் வேணா என்னை எதிரி நினைச்சுக்கோ, அது எனக்கு கவலை இல்லை. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. எதிரிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யார் வேணா என்னை எதிரி நினைச்சுக்கோ. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யார் யார் கூடலாம் நட்பு இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வாங்க, எல்லாம் விடுங்க, பழசெல்லாம் விடுங்க, போனதெல்லாம் போட்டோம், புது வருஷம் பிறக்கட்டும், இந்த 2026 நம்மெல்லாம் சேர்ந்து செயல்படலாம் போன்றவைகள் ஏற்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே புதிய வேலை கிடைக்கும். புது வேலைகள்லாம் கிடைக்கும். நிறைய பேர் வேலைக்கு போறீங்க. புதுசா நிறைய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதற்கெல்லாம் நீங்க செல்வீங்க. நல்ல காலம்னா அது இந்த காலம் தான். மிதுனராசிக்காரர்கள் தொடர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை தொடர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய ஆயுள் பாவம், உடம்பு நிலை சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியில்லாத பார்க்கிறார். அடுத்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. அப்ப 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற பிரபலத்துவம் அதிகமாகும். நண்பர்களே, சனியை பொறுத்தவரையிலே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை கூட இந்த சனி பகவான் தொடர்பு வரம் பெற்றிருக்கிறாரோ அவர்கள் மிக பிரபலமாவார்கள். அதான் அவர்கிட்ட முதல் வரமே அதான்.
மிகப்பெரிய பிரபலமாயிடுவாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ 10ஐ பார்த்தாலோ 10 கோடியோட தொடர்பு கொண்டாலோ பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அல்லது பிராண்ட் ஆவீங்க. உங்க கம்பெனி ஒரு பிராண்ட் ஆகும். உங்க கம்பெனி ஒரு பிராண்ட் ஆகும். அதான் பெரிய விஷயமே அதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ பிராண்டிங் ஆக்டிவிட்டி பாருங்க. மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? உங்க கம்பெனியை இன்னும் 4 பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதான். அப்போ என்ன நடக்கும்னா 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடத்தை 5 கூடிய சுக்கிர பகவானும் ஒரே சீரா இங்கே எத்தனை பேர் பார்க்குறாரு பாருங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணிடுறாரு? மிதுன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 பேரை பார்த்துடுறாரு இந்த குரு பகவான். அப்போது உடல்நிலை சரியாகிறது. முக்கியமான விஷயமே என்ன நண்பர்களே, நாம் தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, குபேரலட்சுமி நிறைய லட்சுமி வச்சுருக்கோம். முக்கியமான லட்சுமி ஆரோக்கிய லட்சுமி தான். இந்த ஆரோக்கியம் என்பது ஒன்று இல்லை என்றால் இது அத்தனை பேர் இருந்தாலும் வேஸ்ட்டு. ஹெல்த் தான் முக்கியம். அந்த ஹெல்த் இஸ் வெல்த்னு சும்மாவை சொன்னாங்க. ஹெல்த் தான் பெரிய சொத்தே தான். அப்போ அந்த ஹெல்த்துங்கிறத குரு பகவான் தருகிறார். அப்போ டிசம்பர் 31க்குள்ளே மிதுன ராசிக்காரர்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஹெல்த், ப்ராஜெக்ட் ஹெல்த். அதுதான் ப்ராஜெக்ட் ஹெச். அடுத்ததாக டிசம்பர் 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் வியாபாரம் பெருகுவதற்கான டிஜிட்டல் முறைகள் இன்றைய நாள் நீங்கள் இன்ஸ்டாலாம் திறந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போடுறாங்க. மெட்டா ஆட்ஸ், லொட்டுலொஸ்கு என்னென்னமோ போடுறாங்க. ஓடுகின்ற காலம் நம்மை திரும்பி பார்க்க போவதில்லை. அதற்கு திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகிற தூரத்தில் நாம் இல்லை. தான் உண்மை. நாம் இன்னும் தள்ளி தள்ளிட்டு இருக்கோம். உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களை அப்டேட் பண்ணுங்க. எப்போ மிதுன ராசிக்காரன் எப்பயுமே ஒரு யங்ஸ்டர்ஸோடைய பழகுங்க. யங்ஸ்டர்ஸோடைய பழகும் போது தான் அவங்களோட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் பழைய காலத்து சிந்தனைகள்லேயே உட்காந்துருந்தோம்னா இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸோட ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணுங்கள், பிஸ்னஸ் வேறு லெவலில் கொண்டு போயிடுவீங்க. அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா திங்க் யுவர் மைண்ட் இன்டு அது என்ன சொல்கிறது, இளமையாக யோசிக்க துவங்குங்கள். இதுதான் டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த டிசம்பர் 31க்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும்? முக்கியமான விஷயமே அதான். என்ன காரணம்? அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே? மிக முக்கியமான விஷயமெல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு. காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் 21 வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி. அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும். காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா நவம்பர் 28ஆம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 28க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எப்படி? வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது. ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டாரு, குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த 2 விஷயமும் இதுல முக்கியமான விஷயமே 4 கிரகங்கள் செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு, சுக்கிரனோடு, சூரியனோடு, புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள். இந்த எல்லாரும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி, 4 பேர் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 17 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க. எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும்? தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்க 4 பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த 4 பேர் அள்ளித்தர போறாங்க. அப்ப டிசம்பர் 31க்குள்ள இந்த 4 கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும், குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது. இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே. நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான். ஒரே ரூட்ல போகணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.